ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பகவானால் அதிகம் பாதிக்கப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியவை என்ன? சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் பயம் உண்டாகும். அவர் வாழ்க்கையில் வர நிச்சயம் ஏதோ பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறார் என்று எல்லோரும் அச்சம் கொள்வோம். ஆனால் அவ்வாறு பதட்டமடையாமல் சனி திசை சனி பயிற்சி நடக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி இங்கே பார்க்கலாம். வாருங்கள். ஒருவர் ஜாதகத்தில் சனி திசை நடக்க தொடங்கிவிட்டால் அவர்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை சனி பகவானை தரிசனம் செய்து எள் தீபம் ஏற்றுவார்கள். அவரின் குறையை சரி செய்ய அவர்கள் வெவ்வேறு பரிகாரங்களும் செய்வார்கள். அந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்க வேண்டும். பிறகு கையில் உள்ள அரிசி மாவை போட்டுக்கொண்டே விநாயகரை 3 முறை சுற்றி வர வேண்டும். பச்சரிசி மாவிற்கு எறும்புகள் குவிந்துவிடும். அவ்வாறு எறும்புகள் அந்த அரிசி மாவை தூக்கிச் செல்லும் போது நம்முடைய பாதிப்புகள் குறையுமாம். நாம் வழிபாடு செய்யும் விநாயகர் வன்னி மரத்திற்கு அடியில் இருந்தால் கூடுதல் விசேஷம் கிடைக்குமாம். மேலும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். இவ்வாறு பச்சரிசி மாவு எறும்புகள் சாப்பிட்டால் நாம் 108 பேருக்கு தானம் செய்த பலன் கிடைக்குமாம். இவ்வாறு இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்து வர நிச்சயம் சனி பகவானின் பரிபூரண அருள் கிடைக்குமாம். சனி திசையை பொறுத்தவரையில் ஒரு ஜாதகத்தில் சனி திசை தொடங்கிவிட்டால் அவர்களுக்கு கூடவே சந்தேக புத்தியும் திறந்துவிடும். ஆதலால் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஏன் நெருங்கியவர்கள் வந்து சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். அஷ்டமத்து சனி நேரடி சண்டையை உருவாக்காது, நம்மை சேர்ந்த உறவினர்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். இதனால் அஷ்டமத்து சனியின் பாதிப்பு உள்ளவர்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. ஆதலால் அவர்கள் அந்த வேளையில் உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும். சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்ற வேண்டும். மனநலம் குன்றியவர்களுக்கு உதவ வேண்டும். இவ்வாறு செய்ய நிச்சயம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்.